2019 மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் உள்ள பாமக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியாகியுள்ளது. இதுகுறித்த தகவல்களை எமது செய்தியாளர் யாதவிடம் கேட்கலாம். வணக்கம் யாதவ், தற்போது பாமக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. பாமகவிற்கு 7 தொகுதிகள் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 5 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை பாமக அறிவித்துள்ளது. எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள், அது குறித்த தகவல் என்ன சொல்லுங்க. சரிதா, தற்போது பாமகவுடைய மக்களவை தேர்தலில் பாமக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய பட்டியல் பாமகவுடைய தலைவர் திரு ஜி.கே. மணி அவர் அறிவித்திருக்கிறார். பாமகவுக்கு அஇஅதிமுகவுடைய கூட்டணியில 7 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. தருமபுரி, விழுப்புரம் தனி தொகுதி, அரக்கோணம், கடலூர், மத்திய சென்னை, திண்டுக்கல், ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட 7 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தன. அதுல 5 தொகுதிகளுக்கு மட்டும்தான் இந்த வேட்பாளர் பட்டியலானது தற்போது பாமக தரப்பில் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல விடுபட்ட தொகுதிகள் என்று பார்க்கும்பொழுது திண்டுக்கல் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் அந்த தொகுதிக்கு மட்டும் வேட்பாளர் அறிவிக்கப்படவில்லை. தற்போது வேட்பாளர் பட்டியலை பொறுத்த வரைக்கும் தர்மபுரி தொகுதிக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே தர்மபுரியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்து வருகிறார். விழுப்புரம் தொகுதிக்கு வடிவேல் ராவணன் வேட்பாளராக, விழுப்புரம் தனி தொகுதிக்கு வடிவேல் ராவணன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் பாமகவுடைய பொதுச் செயலாளராக இருந்து வருகிறார். ஏற்கனவே நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கடலூர் தொகுதிக்கு மருத்துவர் ரா கோவிந்தசாமி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் பாமகவுல சொத்து பாதுகாப்பு குழு தலைவராக அவர் பதவியில் இருந்து வருகிறார். அடுத்ததாக அரக்கோணம் தொகுதிக்கு ஏ.கே. மூர்த்தி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் பாமகவில் வடக்கு மண்டல இணை பொதுச் செயலாளர் என்ற அந்த பதவியில இருந்து வருகிறார். ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராகவும் மத்திய ரயில்வே துறையில இணை அமைச்சர் என்ற அந்த பதவியிலும் இருந்திருக்கிறார். தற்போது அவருக்கு அரக்கோணம் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தலில் மத்திய சென்னை தொகுதிக்கு முனைவர் சாம்பால் அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் பாமகவுல தகவல் தொழில்நுட்ப அணி தலைவர் என்ற அந்த பதவியில் இருந்து வருகிறார். அஇஅதிமுக கூட்டணியில பாமகவுக்கு மொத்தம் 7 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தன. அந்த பாமக போட்டியிடக்கூடிய 7 தொகுதிகள்ல 6 தொகுதிகள் பாமகவும் திமுகவும் நேரடியாக போட்டியிடுகிறது. விழுப்புரம் தனி தொகுதியில பாமகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் நேரடியாக போட்டியிடுகின்றன. ஒதுக்கீடு செய்யப்பட்ட 7 தொகுதிகளில் 5 தொகுதிகளுக்கு வேட்பாளர் பாமக தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. திண்டுக்கல் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கு மட்டும் வேட்பாளர் அறிவிக்கப்படவில்லை. கட்சி தரப்பில நாளை அல்லது நாளைக்குள்ள மீண்டும் விடுபட்டிருக்கக்கூடிய 2 தொகுதிகளுக்கு வேட்பாளர் அறிவிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது.